வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் வரப்பு அடை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மாவு அரைச்சாச்சு. மாவில் உப்பு மஞ்சப்படி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. வெங்காயத்தை இதில் நறுக்கி போட்டுருக்கேன். பெருங்காயம் ஜலம் விட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, ஒரு அரை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுருச்சு. இதுக்கப்புறம் இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயில் வாக்க போகிறேன். இந்த பாருங்க, இந்தமாரி. இப்போ இது இவ்வளோ டைட்டாக இருக்குது மாவு. இதை இப்படியே நம்ம அரைக்க பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சிக்கணும். நான் இதுக்கு முன்னாடி கல்லில் எண்ணெயை விட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப அடமாவு, ரொம்ப நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தோசை மாவு மாதிரிலாம் பண்ணணும்ல. அடைப்பக்குவத்துக்கு அடைப்பக்குவத்துக்கு இந்தமாரி கலந்து வச்சுக்கணும். இப்போ கல் சூடாகிட்டு நம்ம இந்தமாரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்தமாரி பண்ணிட்டு 4 பக்கமும் சுற்றி இத்தனை ஓட்டை போட்டுட்டேன்னா அந்த எண்ணெயை விட்டால் அந்த அடை மொறுமொறுப்பாக இருக்கும். அடை கனமாக இருக்கிறதுனால சுற்றி வேகத்துக்கும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, வேகட்டும். இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அடையிலேயே பல வெரைட்டி இருக்குது. தஞ்சாவூர் வரப்படை, பரங்கிக்காயில் அடை பண்ணலாம், வாழைப்பூ அடை பண்ணலாம், வெங்காயம் அடை பண்ணலாம், பரங்கிக்காயில் அடை பண்ணலாம், பூசணிக்காயில் அடை பண்ணலாம், சௌச்சௌ அடை பண்ணலாம். சௌச்சௌ, பரங்கிக்காய், பூசணிக்காய், கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நல்லா தோலியை சீவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அனுப்பிட்டு ஈரம் வடிச்சிட்டு நல்லா துருவணும். துருவி இந்த மாவில் போட்டு நம்ம அடை வாக்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, பரங்கிக்காயோட தக்காளி அந்தமாரி கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா அரைச்சி அடமாவோட கலந்து பார்க்கறது. அது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்டேன்னா, 1 கப்பு இட்லி புழுங்கரிசி, 1 கப்பு மாவு பச்சரிசி. மாவு பச்சரிசி இல்லை அப்படின்னா சாப்பாட்டு பச்சரிசி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு பச்சரிசியே வேண்டாம் அப்படின்னு பச்சரிசி போட்டுன்னா அடை இன்னும் கொஞ்சம் நல்லா கரகரன்னு வரும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணினா புழுங்கரிசியை 2 கப்பாக போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு. அப்படி இல்லை வெள்ளை உளுத்தம்பருப்பு தோலி எடுத்தது, அது வேண்டாம் அப்படின்னா கருப்பு உளுத்தம்பருப்பு தோலியோட. அதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு பைத்தம்பருப்பு, 1 கை அளவுக்கு கொள்ளு. இது எல்லாத்தையும் நீங்கள் காலம்பரி நைட்டு கடமாக்கணும்னா காலம்பரியே ஊற வச்சுடுங்கோ. நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊற விடுங்கோ. அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு 8 பச்சை மிளகாய் நான் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் அப்படி வேண்டாம் அப்படின்னா காலம்பரியே வாக்கணும் அப்படின்னா நைட்டு ஊற வச்சுருவோம். நைட்டு ஊற வச்சுருவா. இதுக்கு மாவு பொங்கணும் புளிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. பண்ணின உடனே வாக்கலாம். இது இந்தமாரி மெத்தடில் பண்ணலாம். அப்புறம் இந்த காரடை நோம்புன்னு வரும்போது அப்போ என்ன பண்ணுவா, உப்படை வெள்ளை அடைன்னுட்டு பண்ணுவா. அது வேறு மெத்தட். அது அந்தமாரி ஊருக்கு அவளுக்கு தகுந்தமாரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் பண்ணுவாள். அப்புறம் வெங்காயத்தை போடுறது இப்படி இந்தமாரியும் அப்படியே நறுக்கியும் போடலாம். இல்லை அப்படிங்கிறவா நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு பண்ணினேன்னா இந்த வெங்காயம் அடமாவு ஊற்றும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதையை திருப்பி போடும்போது வெளியில் தேய்க்காமல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால வெங்காயத்தை வதக்கி போட்டுக்கலாம். அதேமாரி பரங்கிக்காயோ பூசணிக்காயோ திருவியும் போடலாம். பீட்ரூட், கேரட் இந்தமாரி. இல்லை அப்படின்னா லைட்டாக ஒரு அரை வதக்கல் வதக்கிட்டும் அப்படியும் பண்ணணும். இப்போ இது வெந்துட்டு திருப்பி போடுவோம். இது
நல்ல ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் தேங்காயை துருவி போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேங்காய் துருவி போட்டிருந்தா வயசானவங்களுக்குலாம் தேங்காய் துருவி போட்டால் சாப்பிட்டுருவா. பல்லாக நறுக்கி போட்டேன்னா அது ஒரு டேஸ்ட்டு. யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் பல்லாக நறுக்கி போட்டால் அவளுக்கு பிடிக்கும், அவள் அந்தமாரி சாப்பிடுவாள். இது வந்து மலபார் அடைன்னு ஒன்று இருக்கும், அது வந்து கேரளாவில் பண்ணுவாள். அதுவும் நிறைய ரிச் ப்ரோட்டீன் உள்ளது தான், ஃபைபர் எல்லாமே உள்ளது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தமாரியே நீங்கள் பண்ணணும். அப்புறம் நான் வந்து இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், தேங்காய் இதெல்லாம் வந்து நான் வந்து நறுக்கி அலம்பிட்டு போட்டிருக்கேன். இது வேண்டாம், உங்களுக்கு ஒரு மசாலா டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீர்கள் அப்படின்னாக்க நீங்கள் அதில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அடமாவை கோர்ஸாக கொரகரன்னு அரைங்கோ, இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைங்கோ, ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்தமாரி இது வேணாலும் எப்படி வேணாலும் இதை பண்ணணும். இன்னொன்று என்ன, இது அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்னா, இது தொட்டுக்க ஒன்றும் வேணுங்கிறதே கிடையாது, அப்படியே சாப்பிட்டுடலாம். இல்லை அப்படி உங்களுக்கு வேணும்னு பிரியப்பட்டதுன்னா வெல்லம் வச்சுக்கலாம், நாட்டு சக்கரை தொட்டுக்கலாம், வெண்ணெய் தொட்டுக்கலாம். அடை அவியல்னே ஃபேமஸ். அவியல் சாப்பிடுவான்னா அவ்வளோ இப்போல்லாம் யாரும் அவ்வளோ ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றதில்ல, யாருக்கும் டைஜஷன் ஆகிறது இல்லைங்கிறனால அடையும் ஹெவியான ஃபுட்டு, அவியலும் ஹெவியாக இருக்கும், அதனால் யாரும் அவ்வளோ தூரம் விரும்பலை. எனக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு அது என்ன டேஸ்ட் அப்படின்னு இல்லைன்னா மோர் கூட்டு தொட்டுக்கலாம், எந்த வேணால் மோர் குழம்பு தொட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் துவையல் தொட்டுக்கலாம். இந்தமாரி இதெல்லாம் தொட்டுண்டு நமக்கு எது தேவைப்படுறதோ, சாம்பார் ஆற்றுல சாம்பார் இருக்குது, இல்லை நீ வத்த குழம்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னா நீங்கள் அதையும் விட்டுண்டு சாப்பிட்டுடலாம், ஒன்றும் இது கிடையாது. இதுமாதிரி இருக்குங்கோ. நான் ஒரு அடை சாப்பிட்டா எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு அடையை வந்து நான் முருங்கெல்லாம் எடுக்க போகிறேன். நான் இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா, இட்லி தோசை மிளகா அப்படி இருக்குல்லையா, இட்லி அந்த மிளகா பிடிங்க, இது மேலே இந்த பொடி தோசை, பொடி இட்லி அப்படின்னு பண்ணுற மாரி இது பொடி அடை. இது ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதுவும் அவள் விரும்பி சாப்பிடுவாள். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயை விட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எனி குக்கிங் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா அடை வந்து ஃபுல் பருப்பு ப்ரோட்டீன், ரெண்டாவது நம்ம கோர்ஸாக அரைக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு தோசை மாதிரிலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்ச மாதிரி அப்படி சட்டுன்னு வேக வைக்க முடியாது. உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும், மேல் பாகம் பார்த்தா வெந்த மாரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இதையே இதையே பண்ணி டிஃப்ரெண்ட் வேறு டைப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாவுலேயே நம்ம குழிப்பணியார கல்லில் விடலாம். குழிப்பணியார கல்லில் விட்டு அந்த மாரியும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அந்த நாட்டில் என்ன பண்ணுவேன்னாக்க தவளை அடை பண்ணலாம், தவளை அடை பார்க்கலாம், அது வேறு, அது இங்கு அதுமாரி மெத்தடே வேறு. அது என்ன பண்ணுறதுன்னா, குழிவான வானொலியில் இழுப்புச்சட்டியில் எண்ணெயை விட்டுண்டு அந்த மாவை ஒரு கரண்டி விட்டு அந்த மாரி எடுக்கிறது, அது ஒரு மெத்தடு. இப்போது நமக்கு பொடி அடையும் ரெடி ஆகிடுது. நம்ம இந்தமாரி நமக்கு தேவையான மெத்தடில் பார்த்து நம்ம இடத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிடலாம். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கோ. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ எப்படி வந்தது, என்ன உங்களுக்கு அடுத்து வேறு என்ன ரெசிபி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கோ. நன்றி, வணக்கம்.